இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்சியில் பார்த்திங்கன்னா துலாக்காட்டம் நடக்குது. ஐப்பசி மாதத்தில் துலாக்காவேரியில் நம்ம குளித்தா ரொம்ப நல்லது, துலா மாதம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பௌர்ணமி, அதனால் குளித்தா ரொம்ப நல்லது. பௌர்ணமியும் கார்த்திகை மாதமும் பக்கத்தில் வந்திருக்கு. ஐப்பசி மாதம் முடிகிற நேரம் பௌர்ணமி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் மாதப்பிறப்பு பிறக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம காவேரியில் குளித்தோம்னா அது பார்த்திங்கன்னா முடவன் குளித்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு முடவன் இருந்தார். அவர் ஐப்பசி மாதம் பூரா குளிக்க முடியாமல் அவரால் ஸ்பீடாக வர முடியலை. அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் அவர் குளித்தார். ஸோ அதனால் அது முடவன் குளித்த கதைன்னு ஒரு கதை இருக்குது. ஸோ இது எப்படின்னா, இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா டெய்லி நம்மளுக்கு இந்த யானை தண்ணி கொண்டு போய் விஷ்ணுவை குளிப்பாட்டுது. ஸ்ரீரங்கத்தில் இது டெய்லி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆனால் நாங்கள் இப்போ பக்கத்தில் இந்த துலாக்காவேரி கார்த்திகை மாத பிறப்பும் சேர்ந்த ஒரு நன்னாளில் இந்த வீடியோ உங்களுக்கு காண கிடைக்காத காட்சி. இந்த 2 யானையும் சாமரம் வீசிட்டு மேலே தாளங்களோட தண்ணி எடுத்துகிட்டு போய் தீர்த்தவாரி, அதாவது தீர்த்தம்னு சொல்கிறது, இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் ஸ்ரீரங்கநாதரை குளிப்பாட்டுறதுக்காண்டி எடுத்துகிட்டு போகிறது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நாங்கள் பார்த்தோம் நேரில், நீங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டெல்லாம் கொட்டுன்னு மழை கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி 4 மணிக்கு இது ஸ்ரீரங்கத்துலேருந்து தண்ணி எடுக்க இந்த யானை கிளம்புது. மறுபடியும் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 5:25க்கு கண்டிப்பாக இந்த அம்மா மண்டபத்தை க்ராஸ் பண்ணுது. மழை பெஞ்சால் இது நடக்காதுன்னு சொல்லப்படுது. எங்களோட அதிர்ஷ்டம் நைட்டெல்லாம் மழை பெஞ்சிட்டு 4 மணிக்கு மழை நின்றனால தான் இந்த நிகழ்ச்சியை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. இதை பார்க்குறதுக்காகவே நாங்கள் அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டு காவேரியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பலான்னு முடிவெடுத்திருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி துலாக்காவேரியில் குளிக்கலைன்னா ஐப்பசி மாதம் கடைசி நாளை செலக்ட் பண்ணி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியை செலக்ட் பண்ணி நீங்கள் குளித்தா அந்த துலாக்காவேரியும் குளித்த மாதிரி ஒரு ஐதீகம். நாங்கள் இந்த மாதிரி வர்ற யானைக்கு நாங்கள் வாழைப்பழம் வாங்கி வச்சுருந்தோம். கார்த்தால் இந்த வாழைப்பழத்தை நாங்கள் இந்த யானைக்கு கொடுத்தோம். இது ரொம்ப விசேஷம். இதை நம்ம பார்க்க கண்கோடி வேணும். இதை பார்க்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக நீங்கள் சேவிச்சுக்கிறீங்க. தேங்க்யூ.